வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரசம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 2 தக்காளி வந்து அரிஞ்சு போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, நான் பெரிய பூண்டு போட்டிருக்கேன், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், அப்புறம் மிளகு, இது தனியா போட்டிருக்கேன். தனியா போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். மிளகு போட்டிருக்கேன். மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் நிறையவே போடுவேன், ஏன்னா பசங்களுக்கு வந்து சளி இருக்குதுன்னு. போட்டு இப்போ குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். இப்போ வந்து நம்ம பானாவில் வந்து எண்ணெய் ஊற்றி, பானா காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை வந்து இதில் போட்டுடலாம். ஏன்னா அதோடைய கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லாம் போனோம். இது நீங்கள் வதக்கும் போதே உங்களுக்கு வந்து நல்லா வாசனை, வீடே வாசனையாக இருக்கும். ரசம் ஸ்மெல்லு இப்போவே வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. நல்லா வதக்கிட்டு இப்போ கருவேப்பிலை இப்போ போட்டுக்கலாம். ஏன்னா அப்பயே போட்டாக்கா கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும். அதனால் நான் இப்போ தான் போடுவேன். நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து இது போட்டுக்கலாம், நம்ம ரசப்பொடி. அது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரசப்பொடி வானானா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் ரசப்பொடி போடுவேன். கொஞ்சம் அதில் மஞ்சத்தூள்லாம் இருக்கும்ன்ட்டு அதை போடுவேன். பெருங்காயம் போடுவேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே. ரொம்ப தீர அளவுக்குலாம் இல்லை, சும்மா லைட்டாக வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரசம் வச்சா நான் சூப்பு மாதிரி குடிப்பாங்க கிளாஸில் ஊற்றி. அதனால் நான் நிறைய தான் வைப்பேன், கம்மியெல்லாம் வைக்க மாட்டேன். கிளாஸில் ஊற்றி குடிப்பாங்க. சாப்பாடுக்கும் நல்லா பிசைஞ்சு போட்டு நல்லா சாப்பிட்டு அந்த ரசத்தை குடிப்பாங்க. புளி கரைச்சி வச்சுருக்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, அதை நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். அது கொதி வந்ததுக்கப்புறம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் சூடானாலே நம்ம புளி ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறமா இது கொஞ்சம் நுர தள்ளி வர அளவுக்கு நம்ம விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் ரசம் இது. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.